உதயநிதியினுடைய பேச்சு ஒரு ஒரு கண்ணியமான, இது சிறுபான்மை அரசு தான் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆனால் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் அரசு என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்ட்டு இவருடைய பதிலும். உதயநிதி அவர்கள் பேசியதற்கு எங்கள் கூட்டணி தயவில் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்ற அந்த விவகாரத்துக்கு வெளியில் வந்து பதில் சொல்லியிருக்காரு சார். அமெரிக்க அதிபரே எக்ஸ் தளத்தில் தான் தன்னுடைய வெளியுறவு கொள்கையே அறிவிக்கிறார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடன் எழுத்தாளரும் ஐநாவின் முன்னாள் அதிகாரியுமான கண்ணன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். முதல்வராக வந்து விஜய் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றிருக்காரு. சட்டமன்றத்தில் அவரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேர் வந்து வெளியே பேசிட்டு இருந்தாலுமே பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காரு. ஸோ அவருடைய அரசியல் வருகையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் தமிழ்நாடு அரசியலை வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு மேலேயும் கவனிச்சுட்டு வரீங்க. அவருடைய வருகையை நான் வரவேற்கிறேன். பெருமளவு தமிழக மக்கள் அவரை இருக்கரத்தோடு தழுவி அணைத்து அவரை அரவணைத்து வரவேற்றிருக்கிறார்கள். அவர் ஒரு மாற்றத்திற்கான தூதுவர் அப்படின்னு தான் நானும் எண்ணுகிறேன். அவர் இந்த சட்டமன்றத்தில் அவர் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது ஒரு பெரிய செய்தியாக எனக்கு தெரியவில்லை. 2 காரணங்களால். திமுகவினுடைய தோழமை கட்சிகள் சிலது அவருக்கு ஆதரவு தந்ததுனால அதனால தான் அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கே அழைப்பை ஆளுநர் தந்தார். 2வது, அதிமுக உடைஞ்சு அதில் 2 குழுக்களாக இருக்குது. அதில் ஒரு குழு இவருக்கு ஆதரவாக இருப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு முதல்ல இருந்தே. அதனால் இந்த வாக்கெடுப்புக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததுனால அவர் வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவது என்பது ஒரு பெரிய செய்தியாக எனக்கு தெரியவில்லை. அது ஒரு சம்பிரதாயமாக மாறி போயிடுச்சு. முதல்ல அது ஐயோ அவர் பெரும்பான்மையை நிரூபிப்பாரா அப்படின்ற ஒரு தயக்கமோ ஒரு எண்ணமும் பல பேருக்கு இருந்துச்சு. அவருக்கே கூட இருந்திருக்கலாம். அதை நம்ம கடந்து வந்துட்டோம். இது வரைக்கும் நடந்த இந்த 2 நாள் சட்டமன்றம் நடந்திருக்கு. 3 நாள் நடந்திருக்கு. இந்த 3 நாளில் அவர்கள் 2 தரப்புமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதியினுடைய பேச்சு ஒரு ஒரு கண்ணியமான, ஒரு எதிர்க்கட்சி செயல்பாடு எப்படி இருக்க ஒரு முதிர்ச்சியான ஒரு பேச்சாக இருந்தது. நலத்திட்டங்கள் எல்லாம் நாங்கள் தொடங்கின நலத்திட்டங்கள்லாம் நீங்கள் தொடரணும் அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும். இவர் பின்னாடி அதெல்லாம் தொடரும்னு நான் உறுதி தரேன், எல்லாருக்குமான அரசு இது அப்படின்னு உறுதி தரேன், இது சிறுபான்மை அரசு தான் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆனால் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் அரசு என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்ட்டு இவருடைய பதிலும் அதற்கு ரொம்ப முதிர்ச்சியோடும் இவர் உறுதிமொழி எடுத்த போது பேசினது மாதிரி இல்லாமல் நல்லா இருந்துச்சு. சபையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மனதிற்கு பாந்தமாக இதமாக இருந்தது. அவைத்தலைவர் பேசினதாகட்டும், மற்றவர்கள் எல்லாம் பேசினதாகட்டும், எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் ஒரு புதியவர்களை அவர்கள் வீட்டு பிள்ளைகளாக அவர்கள் வரவழைச்சிருக்காங்க, அந்த வரவேற்றிருக்காங்க. அவர்கள் வீட்டு பிள்ளைகளாகவே கடைசி வரை இருக்கணும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் எவ்வளவு முடியுமோ நிறைவேற்றி தரணும். ஓகே சார், இந்த இடத்துல மாற்றத்துக்கான ஒரு அரசாக இது இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்குது சார். ஸோ அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த அவருடைய ஜோடிடர் ஒருத்தர் அவர் அரசு பணியில் நியமித்ததை பற்றி பிரேமலதா அவர்களும் வன்னியரசு அவர்களும் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருடைய நியமனம் தொடர்பான அந்த இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா முதல்வர் தரப்பிலிருந்து ஒரு செய்தி அறிக்கை வந்திருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விமர்சனங்களை இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் சரியாக கவனிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த அரசுகள் மேலே. இவங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது அடுத்தடுத்த வரும் காலங்களில் இப்படியே தொடரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இவங்க 2 இடத்துல ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. முதல்ல அந்த தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதை பற்றிய ஒரு பெரிய விமர்சனம் எழுந்தபோது, இல்லை எங்களுடைய கொள்கை இதுதான், ஆனால் ஆளுநர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு இந்த மாதிரி அதில் உறுதியாக நின்னாங்க, அதனால் நாங்கள் புதியவர்கள், அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்க வேண்டி வந்துச்சு, இனி வரும் காலங்களில் இது மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னதாகட்டும். இந்த 2வது நீங்கள் இப்போ கேட்டது அது நடந்தே இருக்கக்கூடாது. என்ன கேட்டால் அவரை வேறு மாதிரியெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம். அவரை பயன்படுத்தணும்னு நினச்சா அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய கட்சியினுடைய ஆலோசகராக அவரை வச்சிருக்கலாம், அவருக்கு ஒரு சம்பளம் போட்டு தந்திருக்கலாம். எவ்வளவோ வழிகள் இருக்குது அவரை கௌரவம் செய்வதற்கு. இப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை வேகமாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்த உடனேயே அதில் கொஞ்சமும் தயக்கம் காட்டாமல் நாம் ஒரு தவறான ஒரு நகர்வு பண்ணிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு
அதை வந்து மறுபரிசீலனை பண்ணி அதை ரத்து பண்ணதுன்றது வந்து ஒரு பெரிய முதிர்ச்சியையும், தவறுகளை வந்து நாங்கள் மனிதர்கள் தான், தவறுகளை இழைப்போம், புதியவர்கள் நாங்கள், ஆனால் அந்த தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டினால் எந்த விதமான தயக்கமும் இன்றி எங்களுடைய ஈகோ அதெல்லாம் பார்க்க மாட்டோம், எங்களுடைய தாண்மை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கோம், அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு உடனே அதை மாற்றிக்கிட்டது வந்து ஒரு பெரிய அரசியல் நாகரிகத்தையும் முதிர்ச்சியையும் காட்டுவதாக நான் எண்ணுகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, இந்த சட்டசபையில் நடந்த வாக்கெடுப்பை தொடர்ந்து பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளவு. ஸோ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க தரப்பில் ஒரு குழுவினர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவினர் இருக்காங்க சார். ஸோ இதில் வந்து ஆதரவாக 25 பேர் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க தலைமையிலானவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா கட்சி தகவல் தடை சட்டத்தில் 32 பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு தரப்பில் இருந்தால் அவங்க தான் அதிமுகவாக அங்கீகரிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல சபாநாயகர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரா சார்? அவர் மூலிமா இந்த ஆட்சியும் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. இந்த நீங்கள் சொல்கிறபடி 3ல் 2 பங்கு இருக்கணும், அது இவங்ககிட்ட இல்லை. அதுக்கப்புறம் கொறடாவுடைய உத்தரவை மீறி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள், அது 2வது. அதுக்கப்புறம் ஏற்கனவே எடப்பாடி தரப்பினர் சொல்வது போல் மகாராஷ்டிரத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பின் கீழ் வந்து கட்சி வெளியிலிருந்து யாரை கொறடாவாக நியமிக்கிறது அப்படின்றது தான் முக்கியம். அதுதான் கட்சிக்கும் அவர்களுக்கும் இருக்கும் தொப்புள் கொடி உறவை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு வழி அப்படின்னு மகாராஷ்டிராவில் நடந்ததை பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கூட்டம் நடந்துச்சா, சட்டமன்ற கூட்டம் நடந்துச்சா, அங்கே தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் வந்துட்டு கொறடாவை நியமிச்சிங்களா அப்படின்னு இந்த தரப்பினர், சிவி சண்முகம், வேலுமணி தரப்பினர் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் செய்திகளில் பார்த்தேன், அவர்கள் வந்து எடப்பாடி குழுவினரை தகுதி நீக்கம் செய்ய அவர்கள் ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க, ஒரு விண்ணப்பத்தை தந்திருப்பதாக நான் பார்க்குறேன். அதனால் இது வந்து அவைத்தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சை, ஒரு தேர்வு. இந்த தேர்வில் அவர் எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படின்னு பார்க்கணும். இதில் அவைத்தலைவர் வந்து நடுநிலையாக நடந்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து நல்ல சட்ட வல்லுநர்கள், அவர்களுக்கு அட்வொகேட் ஜெனரலை இன்றைக்கி நியமிச்சிருக்கார்கள். ஸோ அரசு தலைமை வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரியான அல்லது அவைத்தலைவர் வந்து யாரெல்லாம் கலந்து பேசணுமோ சட்ட வல்லுநர்களை, அவர்களை கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவை தான் அவர் சொல்லணும். இதற்கு முன்னாடி இருந்த முன் உதாரணங்களை கொண்டு அந்த காரணத்தினால அவர்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர்களை அவர் தகுதி நீக்கம் செய்ய தயங்கக்கூடாது. வேண்டாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்ட வரம்பிற்கு உட்பட்டு செயல்பட்டிருந்தார்கள் என்று அவர் நம்பினால், அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டால் அவர்களை அவர் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது. இது வந்து கயிற்று மேலே நடக்கிற மாதிரி இந்த வித்தையை அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவர்கள் நடந்து கொள்வது அவர்களுடைய முதிர்ச்சியை காட்டும். ஆனால் யார் தகுதி நீக்கம் ஆனாலும் சிவி சண்முகம், வேலுமணி குழுவினர் இறுதியில் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக வைத்துக்கொள்வோம். ஒரு சில மாதங்களிலோ அல்லது பல மாதங்களுக்கு பிறகோ அவர்கள் மீண்டும் தேர்தலில் நிற்கும்படி ஒரு நிலை வரும். அவர்களுக்கு தாவேகா ஆதரவோடு, அதுவரை தாவேகா ஒரு நல்லாட்சியை தந்திருப்பதாக மக்கள் எண்ணினால் அவர்கள் மீண்டும் அவைக்கு வரப்போகிறார்கள். அது வந்து உண்மையான நம்பிக்கை வாக்கெடுப்பாக தாவேகாவுக்கும் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களுக்கும் இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். சார், இந்த இடத்துல வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இதர மாஜி அமைச்சர்கள் சிலர் வந்து அந்த 25 பேர்களை வந்து அடங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தாவேகா ஆதரவு கொடுத்தாலோ இல்லை அவங்க ஆதரவை ஏற்றுக்கிட்டு அவங்க அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வந்தாலோ அது தாவேகாவோட மாற்றம் அப்படின்னு சொல்லப்பட்ட அரசியலுக்கு வந்து ஒரு கேள்விக்குரிய உள்ளாக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளாதா சார்? ஏன்னா அவங்க வந்து இப்போ எஸ்பி வேலுமணி வேலை வந்து டிவிஎஸ்சியில் ஒரு வழக்கு இருக்குது. ஸோ அந்த வழக்கை இவர் அரசுக்குள்ளே வந்தார்னா எந்த அளவுக்கு அது முறையாக விசாரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அவர்கள் ஆட்சியில் பங்கு வருதோ இல்லை அவர்கள் மீண்டும் தாவேகா அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு திரும்பவும் அவங்க தேர்தல் நிற்கும் போது தாவேகா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாலோ அது இவர்களுடைய அரசியல் வந்து ஒரு கேள்விக்கூலியாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளாதா சார்? கண்டிப்பாக. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு தேர்தல் நிற்பதற்கு தடை இல்லைன்னா அவர்கள் நின்று வென்று வரப்போகிறார்கள். அவர்களுடைய ஆதரவை வாங்குவதற்கும் உங்களுக்கு தடை இல்லை. அவர்கள் மீது நடக்கக்கூடிய வழக்குகளை நீங்கள் அந்த வழக்குகளினுடைய போக்கை நீங்கள் திசை திருப்பாமல் இருந்தீர்களானால் அதுவே போகிறோம்.
நீங்கள் வந்து சட்டம் அதனுடைய கடமையை செய்ய நீங்கள் தொடர்ந்து அனுமதித்தீர்களானால் அது போகிறோம். அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் அவர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறலாம். சட்டத்தினுடைய போக்கை நீங்கள் தடைப்படுத்தாமல் இருக்கலாம். சார், அடுத்ததா இவங்க மேல வச்சிருக்கப்பட்ட இன்னொரு விமர்சனம் என்னன்னா, சட்டமன்றத்தில் வந்து எப்பவுமே உடனுக்குடன் பதில் சொல்லுவாங்க. சட்டமன்றத்திலேருந்து வெளியே வந்த பதில் சொல்றது தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். உதயநிதி அவர்கள் பேசியதற்கு எங்க கூட்டணி தயவுல தான் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்ற அந்த விவகாரத்துக்கு வெளியில வந்து பதில் சொல்லியிருந்தாரு சார். ஸோ அது எப்படி சார், சட்டமன்றத்திலே அதுக்கான பதில் சொல்றது சரியான ஒரு நடைமுறையா இருக்குமா? விஜய் கையாண்ட இந்த நடைமுறை வந்து இதுவும் ஒரு மாற்றம் புதுசாக இருக்கே சார், இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது ஒரு உதவியை பண்ணிட்டோம்னா அந்த உதவியை நாம் பண்ணதான் நாம் சொல்லக்கூடாது. திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கிறது வந்து உதவி செய்ததற்கு அழகல்ல, உதவி செய்தவர்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாண்பை கண்ணியத்தை சேர்க்காது. உதவி வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்க அதை மீண்டும் மீண்டும் சொல்லணும். உங்கள் உதவியில் தான் இது, நான் இப்படி இருக்கேன், அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லணும். அதுதான் வந்து தமிழர்கள் மத்தியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்பு. எங்கள் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்குதுன்ட்டு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ண தூண்டுவீங்க? உங்கள் தயவில் ஆட்சி நடக்கிறத விட்டுட்டு வேகமாக இதிலிருந்து வெளியே போய் அவர்களுடைய விடுதலையை பெறணும்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா? ஆமாம். அதனால் நீங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சட்டமன்றத்தில் இவர்கள் புதியவர்கள், இவர்கள் வந்து 2-3 நாள் தான் ஆகுது. அதனால் இவர்கள் கொஞ்ச நாள் ஆன உடனே ஒருவேளை சட்டமன்றத்திலேயே பதில் சொல்கிற அளவுக்கு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சட்டமன்றத்திற்குள்ளே பதில் சொல்வதும் வெளியில் போய் சொல்கிறதும், என்ன கேட்டால் வெளியில் சொல்கிறது தான் இன்னும் பொது வெளியில் சொல்வது வந்துட்டு, சட்டமன்றத்தில் சொன்னால் அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு. சட்டமன்றத்தினுடைய உரிமைகள் அத்தனையும் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். அவர்கள் வெளியில் வந்து சொன்னால் தான் அவர்கள் சட்ட சிக்கலுக்கு கூட உள்ளாவார்கள், ஏதாவது தப்பாக சொல்லிட்டா. வெளியில் சொல்கிறது வந்து பொது வெளியில் வரும். சட்டமன்றத்தில் சொல்கிற அத்தனையும் வந்து பத்திரிகைகள் எடுத்து எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. வெளியில் வந்து சொல்லும் பொழுது இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தை காட்டிலும் மக்கள் மன்றம் என்றைக்குமே பெருசு ஒன்று. அதுக்கப்புறம் அதை விட வலைத்தளங்களில் நீங்கள் எக்ஸ் தளத்துலேயோ அதுலேயோ அமெரிக்க அதிபரே எக்ஸ் தளத்தில் தான் தன்னுடைய வெளியுறவு கொள்கையே அறிவிக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால் அவர் காங்கிரஸில் சொல்லலை, அவங்களுடைய 2 நாடாளுமன்ற அவைகளிலையும் அதிபர் ட்ரம்ப் இதை சொல்லலை, அவர் வந்து வெள்ளை மாளிகையிலிருந்து இதை சொல்லலை அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லாது போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவர் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து, அப்போ ட்விட்டர், அதுக்கு பிறகு இப்போ எக்ஸுன்றதுக்கு பேர், இந்த எக்ஸ் தளத்திலேயே அவர் வந்து அமெரிக்காவினுடைய வீச்சை, அமெரிக்காவினுடைய கொள்கையை நாளும் அறிவித்து கொண்டு எக்ஸ் தளத்திலேயே வந்து நாடுகளோடு மோதலை நடத்துவது, அவருடைய விமர்சகர்களோடு வந்து அவர்களோடு மோதுவது எல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அதனால் சட்டமன்றத்துக்குள்ளே சொல்லலைன்றது இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். அவர்கள் சொல்லுகின்ற கருத்து தான் முக்கியமே தவிர அது சொல்லக்கூடிய எங்கே சொல்கிறாங்கன்றதை விட என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த உதவி செய்கிறத பற்றி சொன்னேன். அப்புறம் இன்னொரு வாதம், இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் நீங்கள் வாக்களிக்கலன்ட்டு. அதுதான் நம்முடைய ஜனநாயக முறை. ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட், அதாவது கம்பத்தை யார் முதல்ல நீங்கள் ஒரு வாக்கில் நீங்கள் தாண்டினா கூட நீங்கள் வெற்றி பெற்றவராக ஆயிடுவீங்க. அப்படித்தான் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அது சிவகங்கை திருப்பத்தூரில் அதுக்கான வழக்கு நிலுவையில் இருக்குது. அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, இவர்கள் 2021 ஆட்சி அமைக்கும் பொழுது கூட இவர்களுடைய மொத்த கூட்டணி வாக்குகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,01,00,000. இவர்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் 2.5 கோடி. 40 லட்சம் மக்கள் இவர்களுக்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள், கூடுதலாக 40 லட்சம் மக்கள். ஆமாம். அதனால் இதை வந்து அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுதான் இவர்கள் 71 தான் அதிகமான வாக்குகள் வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. இப்போ 48% வாக்குகள் வாங்கினாங்க. அப்பவும் 52% இவர்கள் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளாக தான் இருக்கு. இதுதான் நம்முடைய ஜனநாயக முறை. அதனால் இதில் இவ்வளவு பேர் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறதும் ஒரு சரியான வாதமாக எனக்கு தெரியவில்லை. அதில் ஒரு அரசியல் முதிர்ச்சி இருப்பதாகவும் நான் எண்ணவில்லை. அந்த வாதத்தை வைக்கக்கூடாது. அப்புறம் எங்கள் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்குது என்பதை இனிமேலும் அவர்கள் சொல்லாமல் இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருந்து விரட்டிடுவீங்க. அவங்க வந்து இன்றைக்கி அவர்களுக்கு வேறு சில வழிகள்லாம் இருக்குது, அதை நோக்கி அவங்க போயிடுவாங்க. அதனால் நீங்கள் செய்த உதவியை, அவங்க தான் காலத்தினால் செய்த உதவியை ஞாலத்தின் மான பெரிதாக அவர்கள் எண்ணணும், நீங்கள் எண்ணக்கூடாது. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இது வரைக்கும் அந்த 1967 தமிழ்நாடு அரசியலுங்கிறது இருதுருவ அரசியலாக இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ அதில் புதுசாக ஒரு கட்சி உள்ளே வந்திருக்காங்க, 2 திராவிட கட்சிகள் இல்லாமல்.
இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியலில் இருதுருவ அரசியல் தொடருமா சார், இல்லை அது மாறுவதற்கான ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இந்த தேர்தல் வந்து ஒரு முடிவு சொல்லியிருக்கா சார்? இல்லை, இருதுருவ அரசியலுக்கு மீண்டும் தமிழகம் திரும்பிவிடும். அது அதிமுக போக போக கரைந்து போகும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த இடத்தில் வந்து தாவேகா நின்றுவிடும். அப்படி நிற்பதற்கு இவர்களுடைய அரசு நடத்தும் முறையும் இவர்கள் பொதுவெளியில் நடந்து கொள்ளும் முறையும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சியை தரக்கூடிய இவர்களுடைய வல்லமையும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தாவேகா வந்து அதிமுகவை மறையச் செய்து அந்த இடத்திற்கு தாவேகா நகர்ந்து விடும். அப்போ வந்து தாவேகா ஆமாம், திமுகவுக்கு எதிர் தாவேகா, தாவேகாவுக்கு எதிர் திமுக என்று மீண்டும் இருதுருவ அரசியலுக்கு தமிழகம் மாறிவிடும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஓகே சார், விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை பற்றியும் அதன் பிறகு தமிழ்நாடு அரசியலில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சமீப காலத்த நிகழ்வு பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து விவாதிச்சிருக்கோம் சார். நீங்கள் நேரம் அளிச்சதுக்கு மிகவும் நன்றி சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.